வணக்கம். நெருப்பு தமிழன். நீ எல்லாம் ஒரு தற்குறி, நீ ஒரு ரவுடி, நீ ஒரு கொலகாரன், நீ ஒரு கமிஷன், நீ ஒரு ஊழல்வாதி அப்படின்னு அண்ணாமலை எடப்பாடியை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினார். அம்மையார் ஜெயலலிதா எவ்வளவு பெரிய ஊழல்வாதி அப்படின்னு சொன்னவரும் அண்ணாமலை தான். அதற்கப்புறம் திராவிட கட்சிகள்னாவே ஊழல் கட்சி தான், திராவிடத்தை ஒழிக்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னாப்புல நம்ம அண்ணாமலைக்கு அப்போ பதவி இருந்துச்சு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்தார். இப்போ அண்ணாமலையுடைய நிலைமையை பார்க்கும்போது எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் வேலைன்னு சொல்லியிருக்கிறார். உடனே நம்மால் எடப்பாடி வாங்க முன்னாடி வந்துடுங்க, வாங்க வாங்க அன்பு சகோதரர் முன்னாடி வந்துடுங்க, வாங்க 2 பேரும் மூப்பனருக்கு மாலையை போடுவோம், 2 மூப்பனர் செத்து ஆவியா வந்து உங்களெல்லாம் மன்னிக்கவே மாட்டார், ஆனால் இவங்க வாங்க 2 பேரும் மூப்பனருக்கு தூவி விடுவோம் அப்படின்னு மூப்பனருக்கு தூவி விடுறாப்புல. அப்போ உடனே அண்ணாமலை வந்து இவருக்கு அன்பு சகோதரர் தான். அவர் வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களை நான் முதலமைச்சர் ஆக்கியே தீர்வோம் அப்படின்னா, அரசியலில் எவனுமே நல்லவன் இல்லை, படு கேவலமானவனுங்க. அரசியலில் கொள்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொள்ளை தான். அரசியலில் நல்லவனா ஒரு காலமும் எவனும் இருக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு இதை விட உங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம் தேவையா? அம்மையார் சசிகலாவினுடைய காலில் விழுந்து என்னென்ன காலையெல்லாம் தடவி உருண்டு பிறண்டு கடைசியில் அந்த அம்மாவை பார்த்துட்டு சூரியனை பார்த்து நாய் உழைச்சா நாய்க்கு தான் கெடுன்னு சொல்லிட்டு போனால்தான் எடப்பாடி. இப்போ தெரியுதா, ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கும் இப்போ பொழப்பு இல்லை. இப்போ கடைசியில் இவங்களோட நிலைமை என்னன்னா, இவிஎம்ஐ எப்படியாவது அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டோம்னா அமித்ஷா ஜி செட்டப் பண்ணி இப்போ எல்லா சார்ஜையும் பேட்டரி கிட்ட இல்லை சார்ஜெலாம் ஃபுல்லாகவே போட்டு போகிற இடத்துல அவர் ஆக்டிவேட் பண்ணிடுவாருன்னு சொல்லி இப்போ அந்த முடிவுக்கு வந்துட்டானுங்க. எப்படியாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும், அவ்வளவுதான். இந்த கட்சி இருந்தால் என்ன அழிஞ்சா என்ன, அதை பற்றியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கவலை இல்லை. இவிஎம் தான் இந்த தேர்தலை முடிவு பண்ணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது தான். இதுதான் உண்மை. புரிந்தவர்கள் தயவு செய்து நீங்கள் மாங்குன்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு இருந்தாலும் தேர்தலில் பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்குகள் அதிகமாக விழுகப் போகுது. தமிழ்நாட்டில் இவிஎம் தான் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இதுதான் நடக்க போகுது. எல்லாம் மேலே டெல்லியில் இருக்கிறவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அமித்ஷாஜி.